நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாமை எத்தி வச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் பெருநா இத தியாக திருநாள்னு அழைக்கப்படுது. இந்த நாளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த தியாகத்தை நினைவூட்டுற விதமாதான் இந்த நாள் கொண்டாடப்படுது. இந்த தியாக சம்பவம் துல்ஹஜ் பிறை 10 நடந்தது. இன்னும் இந்த மாதத்துல தான் வசதி படைச்சவங்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டுச்சு. இப்படி தியாக திருநாள்னு சொல்ற அளவுக்கு இந்த சம்பவத்துல அப்படி என்ன இருக்குன்னு இன்ஷா அல்லாஹ் இன்னத்த வீடியோல பார்த்திடலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப வருஷ காலமாவே குழந்தை இல்லாம இருந்தாரு. ஒவ்வொரு நேரமும் துவா செய்யக்கூடியவராகவே இருந்தாரு. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தைய கொடுன்னு தினம் தினம் துவா செய்யக்கூடியவராகவே இருந்தாரு. அல்லாஹு தாலா இவருடைய துவாக்கு பதிலளிக்கக்கூடிய விதமா இப்ராஹிம் நபியனுடைய 85வது வயசு, அதாவது வயோதிகத்தினுடைய நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹாஜரா அம்மையார் அவங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையினுடைய பெயர் தான் இஸ்மாயில். இந்த வயசான காலத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதே ஒரு சோதனை தான். காரணம் என்னன்னா, இந்த வயோதிகத்தினுடைய நிலையில ஒரு பச்சிலம் குழந்தைய தூக்கி வளர்த்தி எடுக்கிறது ஒரு ரொம்பவுமே கஷ்டம். இப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் சோதிச்சு பாக்குறான். அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொல்றான், உங்களுடைய மனைவியையும் குழந்தையும் பாலைவனத்துல விட்டுட்டு நீங்க வந்துருங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தன்னுடைய குடும்பத்தை கூட்டிட்டு போய் ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு கிளம்புறாங்க. இத பத்தி ஹாஜரா அம்மையார் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்டதுக்கு இது அல்லாஹுடைய கட்டளைன்னு சொல்லி அவரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு. எந்த ஒரு வசதியுமே இல்லாத பொட்டல் நிலம்தான் அது. ஆனா இறைவன் சொன்ன ஒரே காரணத்திற்காக ஹாஜரா அம்மையார் அவங்களும் பொறுமையா இருந்தாங்க. குழந்தையோ கொஞ்ச நேரத்துல பசியில அழுக ஆரம்பிச்சிருச்சு. அழுகைய சமாதானப்படுத்த ஹாஜரா அம்மையார் அவங்க கிட்ட தாய்ப்பாலும் இல்ல. இப்படி குழந்தைக்கு தண்ணீர் கிடைக்குமான்னு பக்கத்துல உள்ள 2 மலைகளுக்கு மத்தியிலையும் ஹாஜரா அம்மையார் அவங்க ஓடுறாங்க. குழந்தையோ பசிய தாங்க முடியாம காலை தட்டி தட்டி அழுக ஆரம்பிச்சது. அம்மையார் அவங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. குழந்தை சரியான அழுக. இப்படி காலை தட்டி தட்டி அடிச்ச இடத்துல இருந்து தண்ணீர் வெளியே வர ஆரம்பிச்சது. 2 பேருமே வேணுங்கிற அளவுக்கு தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஓடுற தண்ணிய மண்ணை வச்சு சுத்தியும் அடைச்சிட்டு ஜம் ஜம் நெல் நெல்னு ஹாஜரா அம்மையார் அவங்க சொன்னாங்க. இந்த தண்ணி தான் ஜம்சம் தண்ணின்னு அழைக்கப்படுது. இதுதான் ஜம்சம் தண்ணீரும் உருவான வரலாறு. This video sponsored by Buymote shopping app. இந்த Buymote app one of the grocery purchase app. நமக்கு தேவையான groceries எல்லாம் ஆஃபர்ல கிடைக்கும். நாம இதுல பர்ச்சேஸ் பண்றதுனால கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு. இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கொஞ்சம் வளர்ந்தாச்சு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்தாச்சு. ஒரு நாள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுற மாதிரி கனவு காட்டுறாரு. இத பத்தி தன்னோட மகன் கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லும் போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, என தர்மை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினானோ அதை செய்யுங்க. அல்லாஹ் நாடுனா என்ன நீங்க பொறுமையாளர்களோட பாப்பீங்கன்னு பதில் கொடுக்கறாரு. இப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பலியிடலான்னு படுக்க வைக்கிறாங்க. முகம் குப்புற படுக்க வச்சு கத்தி எடுத்து கழுத்தை அறுக்கலான்னு போகும்போது கத்தி அறுபடல. கோவப்பட்டு தூக்கி வீசுறாரு. ஆனா அந்த கத்தி பாறையில போய் படவும் அந்த பாறை 2ஆ உடையுது. இத பார்த்து மறுபடியும் அந்த கத்தி எடுத்து கழுத்துல அறுக்கலான்னு அறுக்க முயற்சி செய்யறாரு. அப்பவும் அறுக்கல. இது பல தடவை நடக்குது. மறுபடியும் கத்தி எடுத்து அறுக்கலான்னு போகும்போது அந்த நேரத்துல அல்லாஹு தாலா யா இப்ராஹிமேன்னு கூப்பிடுறான். கூப்பிட்டு, நிச்சயமாக நீங்க கண்ட கனவை மெய்ப்படுத்திட்டீங்க. இது தெளிவான பெரும் சோதனை தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுக்கப்புறம் தான் அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு ஆட்டை அனுப்பி அந்த ஆட்டை அறுக்க கட்டளையிட்டான். இப்படி இந்த செயலின் காரணமா அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இன்னொரு மனைவியான சாராங்கிற மனைவியின் மூலமா இஸ்ஹாக்குங்கிற ஒரு மகனை தருவதாக அல்லாஹ் நன்மாராயணம் சொன்னான். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாதான் பக்ரீத் பண்டிகையும் கொண்டாடப்படுது.
இப்படி அல்லாஹ் சோதிச்சது அவருடைய இறையச்சத்தை சோதிக்கிறதுக்காக மட்டும்தான். அதே போலதான் நாம கொடுக்கக்கூடிய குர்பானினுடைய ஆட்டினுடைய ரத்தமும் சரி கறியும் சரி அல்லாஹ்வை போய் சேர்றது கிடையாது. மாறா நம்முடைய இறையச்சம் மட்டும்தான் இறைவனிடத்துல போய் சேரும். இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். இன்னும் குர்பானி கொடுக்கறது வசதி படைச்சவங்க மேல கட்டாய கடமைங்கிறதையும் நினைவுல வச்சுக்கணும். பின்ன ஒரு செயலை நாம செய்ய நினைக்கும் போது இறைவன் மேல இறையச்சத்தோட இருந்தா மட்டும்தான் அந்த காரியம் வெற்றி அடையும். இன்ஷா அல்லாஹ் நாமும் இறையச்சத்தோடு வாழ்ந்து மரணிக்க எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. பெருநாள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.